அருமையான பிள்ளைகளே, மீண்டுமாக ஒரு இரண்டாம் பாடத்தினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினத்திலும் நாங்கள் கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம் என்ற பாடத்தை நாங்கள் கற்கப் போகின்றோம். அதற்கு முன்பதாக முதலாவது நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட நானும் உலகமும் என்ற பாடத்தை சற்று நாங்கள் சிந்திப்போம். அதிலே ஆண்டவர் ஆகிய நம்முடைய கடவுள் முதல் 6 நாளுக்குள்ளாக இவ்வாறு இந்த உலகத்தை படைத்தார் என்றும் அவற்றை அழகாக படைத்து மனிதனுக்கு கொடுத்தார் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். அது மட்டுமல்ல, அவர் வார்த்தையினாலே அந்த உலகத்தை படைத்தார் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுதும் இன்றைய நாளிலே அவர் படைத்த உலகத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டியதை நாங்கள் ஒழுங்காக பாதுகாக்காமல் போய்விட்டோம் என்ற குற்ற உணர்வு எங்களுக்கு இன்னும் இருக்கிறது. அப்படியானால் இன்றைய தினத்திலே எப்படி இந்த கீழ்ப்படிதல் இல்லாமை, கடவுளுக்கு கீழ்ப்படியாமை நிகழ்ந்ததென்றும் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் பற்றியும் நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். சரி, கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம். நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற திருவிவிலிய பகுதியானது இணை சட்டம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14 வரையும், தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரையும். நீங்கள் முதலாவது இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள முதல்ல இந்த திருவிவிலிய பகுதிகளை நன்றாக வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். தெரிந்த பகுதியா இருந்தாலும் அதை நீங்கள் வாசித்து அதை ஒழுங்காக கற்றுக்கொண்டு வசனம் வசனமாக வாசித்து அறிந்து கொள்வது முக்கியமா இருக்கிறது. கீழ்ப்படியாமை. எவ்வாறு இந்த கீழ்ப்படியாமை முதலாவது கடவுள் படைத்த மனிதனும் கூடாக உருவானது என்பதை நாங்கள் இந்த படத்தினூடாக பார்க்கலாம். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் அழகாக படைத்து அந்த ஏதேன் என்னும் தோட்டத்தில் வைத்திருந்த பொழுது அவர்களுக்கு ஒரு சோதனை வந்தது. அதாவது ஆண்டவர் சொல்லியிருந்தார், அந்த இடத்திலே, அந்த ஏதேன் தோட்டத்திலே 2 விருட்சங்கள் இருந்தது. ஒன்று ஜீவ விருட்சம், மற்றது நன்மை தீமை அறியத்தக்க உள்ள விருட்சம். அப்படியானால் ஆண்டவர் சொன்ன காரியமானது, அந்த மரத்தில் உள்ள நன்மை தீமை அறிகின்ற அந்த மரத்தில் உள்ள கனியை நீங்கள் புசிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் சாத்தான் வஞ்சனைக்கு உட்பட்ட ஏவாள் அதை புசித்து அதை ஆதாமுக்கும் கொடுத்து அதனாலே அந்த பாவம் உண்டானது. அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனது மட்டுமல்லாமல் ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தினார்கள். முதலாவது கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? அவர்கள் எல்லாரும் ஒளிந்து கொண்டார்கள். பாவம் செய்தோடன, பிள்ளை செய்தோடன தங்களை மறைத்து கொண்டு போய் ஒளிந்து கொண்டார்கள். ஏன்னா அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். போய் ஒளித்து கொண்டு இலை குலைகள் எல்லாம் எடுத்து உடுத்தி கொண்டு அத்தியில் எல்லாவற்றையும் உடுத்தி கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் கூப்பிடுகின்றார், ஆதாமே. பொழுது ஆதாம் அந்த பழியை ஏவாள் மீது போடுகிறார். ஏவாள் தான் அந்த கனியை கொடுத்ததாக. ஏவாளோ அதை சாத்தான் மேலே போடுகின்றார். இந்த சர்ப்பம் என்று வஞ்சித்த பாம்பின் மேல் போடுகின்றார். இவ்வாறாக அந்த கீழ்ப்படியாமை அங்கு உருவாகிறது. கடவுள் அவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறார். சர்ப்பத்திற்கு தண்டனை, மனிதனுக்கு தண்டனை, மனுஷிக்கு தண்டனை. அதாவது ஏவாள் பிள்ளை பிறக்கிற பொழுது அவள் மிகவும் வேதனைப்படுவாள் என்றும், ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை என்னவென்றால், அவர் இந்த பூமியிலே மிகவும் கஷ்டப்பட்டு பயிர்களை உண்டாக்கி வயல் வேலைகளை செய்து கரடு முரடான எல்லாவற்றையும் நேர்த்தியாக்கி அவர் அந்த கஷ்டப்பட்டு உழைத்துதான் அவர் உணவருந்த வேண்டும் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையா இருந்தது. நீங்க யோசித்து பாருங்கள், இந்த ஏதேன் தோட்டத்திலே எவ்வளவோ அழகாக இருந்த இந்த மனுஷர் எல்லாவற்றையுமே தேவன் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். நாங்கள் சரியா ஒரு ஏசி ரூம்ல இருந்துட்டு எங்களை கொண்டு போய் வெளியே போட்டது போல, ஒரு சூடான ஒரு இடத்துல போட்டது போல எங்களுக்கு ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல. அதே போல இந்த ஆதாம் ஏவாளுக்கும் அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்ட பொழுது இப்படி இவர்கள் கீழ்ப்படியாமையினாலே இந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டி இந்த முழு உலகமும் அந்த சாபத்தை பெற்றுக்கொண்டது. இப்போது ஆதாம் ஏவாள் மட்டும்தான் பாவம் செய்தாங்களா?
அவங்க மட்டும்தான் கீழ்ப்படியாம போனாங்களா? இல்லை. இப்ப நாங்க முதலாவது பாடத்தில் பார்த்தோம், ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதை சரிவர நாங்கள் பயன்படுத்த வேண்டும், சரிவர நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதற்காக கடவுள் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லாம் நாங்கள் இந்த உலகத்தை அழகாக பராமரிக்க வேண்டும் என்பது. ஆனால் பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த படங்களை சற்று பாருங்கள். இந்த உலகமை நாங்கள் அழிவு பாதைக்குள்ளாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் பிளாஸ்டிக் போத்தல்கள், பிளாஸ்டிக் பாவனைகள் அதிகரித்துள்ளது. மரங்களை வெட்டுகின்றோம், குப்பைகளை போடுகிறோம், எண்ணெய் வகைகள் எல்லாம் பாவிக்கப்படுகின்றது, சிந்தப்படுகிறது, ஆற்று நிலைகள் எல்லாம் மாசுபடுப்படுது. அதே வேளையிலே காற்று வளிமண்டலம் மாசுபடுத்தப்படுகிறது. நாங்கள் மரங்களை அநேகமாய் தேவையில்லாமல் வெட்டி 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 போடுகின்றதுனாலே சுற்று சூழல்கள் எல்லாம் பாதிப்படைகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இது நாங்கள் கடவுளுக்கு விரோதமாக செய்கின்ற ஒரு காரியம், அவருடைய படைப்புக்கு விரோதமாக செய்கின்ற ஒரு காரியம். இதனாலே இன்றைய நாளிலே நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஒரு அழகான ஒரு சூழ்நிலையிலே இருந்து ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலைக்கு, நீர் இல்லாத ஒரு தன்மை, வெப்பம் அதிகரிப்பு போன்ற பலவிதமான கஷ்டங்களுக்கு நாங்கள் உள்ளாகி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய விலங்குகள் அழிந்து போகின்றன, எங்களுடைய பறவை இனங்கள் அழிந்து போகின்றன, மீன் வகைகள் அழிந்து போகின்றன, இப்படியாக அநேக தாவரங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. இது நாங்கள் செய்கின்ற, ஆண்டவருக்கு செய்கின்ற ஒரு கீழ்ப்படியாமையினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு பலனாயிருக்கின்றது. அப்படியானால் எங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்ன? நாங்கள் கீழ்ப்படியாவிட்டால் எங்களுக்கு பிரச்சனை. அப்ப நாங்கள் கீழ்ப்படிந்தோமானால் எங்களுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன? சரி, இப்ப நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதங்கள் என்னவா இருக்கும்? நல்லா உடுத்த வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக சாப்பிட வேண்டும், ஒரு நல்ல வீட்டில் வாழ வேண்டும், ஒரு கார் இருக்கணும். இது போன்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் நினைத்திருப்பீங்க. இப்படிப்பட்டவைகளும் ஒரு ஆசீர்வாதம் தான், அதை விட மேலானவையும் உண்டு. ஆனாலும் நான் இப்பொழுது உங்களை இணை சட்டம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை உள்ள பகுதிக்கு நான் உங்களை சற்று கொண்டு செல்ல பிரயாசப்படுகிறேன். அதிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியமானது, நீங்கள் எனக்கு கீழ்ப்படிங்கள். அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதே காரியம்தான் எங்களுக்கும் உண்டு. அப்படியானால் நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் போகிற இடம், வருகிற இடம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பிணைகின்ற பிசைகின்ற பானையிலே குறைவு இருக்காது, திராட்சரசம் குறைவு இருக்காது, உங்கள் ஆடு மாடுகளிலே குறைவு இருக்காது. காலத்துக்கு நான் மழையை வர பண்ணுவேன், வயல்வெளிகளிலே நல்ல தானியங்களை உண்டு பண்ணுவேன். இவ்வாறு வேலைக்கு வேலை மழையையும் அதற்கேற்ற சூரியனையும் இவைகள் எல்லாவற்றையும் தருவேன் என்று கடவுள் அந்த இடத்திலே, அதாவது அவருடைய வார்த்தையை கடைபிடித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் இஸ்ரவேலர்கள் இப்படியாக கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது அவர்கள் இறை மக்கள் என்ற பெயரை பெற்றுக் கொள்கிறார்கள். இறை மக்கள் என்ற பெயர்களை பெறும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு ஸ்தானம். அப்படியானால் இந்த உலக மக்கள் முழுவதும் அவர்களுக்கு அஞ்சுவார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்வார். அதாவது கடவுளின் மக்கள் என்ற ஒரு மரியாதை இருக்கும். அப்படியான கடவுளுடைய மக்கள் என்று நாங்கள் அந்த பெயரை பெற்றுக்கொள்வது எவ்வளவு ஒரு பாக்கியமா இருக்கிறது. இதே போலத்தான் நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது எங்களுக்கு தேவையான எல்லா சகல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நாங்க விசுவாசிக்கணும், நாங்க நம்பணும். இவைகளை நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, பெரியவர்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது நான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன் என்பதை நாங்கள் முற்று முழுவதுமாக நம்ப வேண்டும்.
இப்பொழுது பார்ப்போம். எங்களுடைய ஆதி தந்தையான ஆபிரகாமை சற்று நாங்கள் சிந்திப்போம். ஆபிரகாம், அவர் கடவுளால் அழைக்கப்பட்டார். அவர் கூறிய காரியமானது, கர்த்தர் சொன்னார் ஆபிரகாமுக்கு, நீ எழுந்து போ, நான் காண்பிக்கும் இடத்திற்கு போ என்று. அவர் அதே வேளையில் அதை நம்பினார். அவருக்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்று நம்பினார். அவர் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் அவருக்கு சொந்தம் என்று சொல்லி அவர் அந்த இடத்துக்கு போனார். அவர் கீழ்ப்படிந்தார். இவன் அவருக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய சந்ததியை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னதை அவர் நம்பினார். அவருடைய சந்ததியானது, அவருடைய இனம் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடல் மணலைப் போலவும் பெருகும் என்று ஆண்டவர் அவருக்கு வாக்கு பண்ணுகின்றார். அதை அவர் நம்புகின்றார். ஆகவே அதுதான் அந்த பெரிய ஆசீர்வாதம். இன்றும் கூட இந்த இஸ்ரவேல் மக்கள் உருவாகினது இந்த ஆபிரகாமின் சந்ததியின் மூலம்தான். அப்படியானால் நாங்களும் கூட நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கும் பொழுது நாங்களும் ஆபிரகாமின் சந்ததியாக நாங்கள் மாறுகின்றோம். அப்படியானால் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை இந்த ஆபிரகாம், இவ்வளோ ஒரு பெரிய கூட்டத்துக்கு இந்த ஆபிரகாம் தந்தையாயிருக்கிறார். அவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, ஒரு காணாத ஒரு இந்த உலகத்தில் கண்ட ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, காணாதது ஒன்றை அவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். நாமங்களும் அதற்காக பிரயாசப்படுகிறோம். இயேசுவின் 2ஆம் வருகையின் போது நாங்கள் எல்லாரும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு கடவுளோடு கூட வாழப்போகிறோம் என்ற அந்த நித்திய வாழ்வை குறித்து நாங்கள், அதுதான் எங்கள் எல்லாருடைய கிறிஸ்தவர்களுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் கடவுள் எங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான மற்ற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாங்கள் நிச்சயமாக கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகளாகிய நாங்கள் அவரது கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். இறைப்பிள்ளைகளாக நடந்து குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இறை வார்த்தைகளை கேட்டு விண்ணப்பம் செய்ய வேண்டும். அந்த காலத்திலே இஸ்ரவேலர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த விண்ணப்பம் மற்றவர்களை கூட ஆசீர்வாதத்தில் கொண்டு சென்றது. அதாவது இந்த ஆபிரகாம் கூட மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்தார். அதை ஆண்டவர் கேட்டார். அதே வண்ணமாக நாங்கள் மட்டும் எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு முழு உலகத்தும் கொடுக்கிறார். அப்படியானால் இந்த முழு உலகம் சந்தோஷப்பட்டு இயேசு வரும் பொழுது நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக அவருடனே கூட செல்ல முடியும். இன்றைய நாளைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற ஒரு சிறிய செயற்பாடானது, நீங்கள் அழகாக ஒரு மட்டையிலே இது போன்ற ஒரு வடிவத்திலே ஒரு வட்ட வடிவத்தை நீங்க வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். 5 சதுர வடிவங்களையும் ஒரு சிறிய வட்டத்தையும் நீங்கள் வெட்டி எடுத்துக்கொண்டு அதிலே இந்த காரியங்களை நீங்கள் எழுதி கொள்ளலாம். மன்னிப்பு வழங்கல், அன்பு காட்டுதல், ஆலயம் செல்லுதல், திருவிவிலியம் வாசித்தல், கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், நான் கடவுளுக்கு கீழ்ப்படிவான பிள்ளை, விண்ணப்பம் செய்தல். இது போன்ற காரியங்களை நீங்கள் எழுதி கொண்டு பிறகு இந்த வட்டத்துக்குள்ளே நடுப்பகுதியிலே நீங்கள் இதை ஒட்டிக்கொள்ளுங்கள். அப்ப நான் கடவுளுக்கு கீழ்ப்படிவான பிள்ளை என்பதை நீங்கள் இந்த சிறிய ஒரு காரியத்தின் மூலம் நீங்கள் அதை உறுதிப்படுத்துறீங்க. அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. நான் கடவுளுக்கு கீழ்ப்படிவான பிள்ளையா இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் மன்னிப்பு வழங்க வேண்டும். எனக்கு கொடுமை செய்கிறவர்களை நான் மன்னிக்க வேண்டும். அன்பு காட்டுது, எல்லாருக்கும் அன்பு காட்ட வேண்டும். அன்பு காட்டுவது ஒரு கஷ்டமான காரியம்தான். ஆனால் அது அப்படி கஷ்டமும் இல்லை. அதை நாங்கள் இயேசுவுக்குள்ளாக இருக்கும் பொழுது நாங்கள் அன்பு காட்ட நாங்கள் பழகுகின்றோம். ஆலயம் செல்லுதல் கட்டாயம். சிறுவர்கள் நீங்க எல்லாரும் ஆலயத்துக்கு ஒழுங்கா செல்ல வேணும். அப்படியானால் நான் கடவுளுக்கு கீழ்ப்படியான பிள்ளை என்றால் நான் ஆலயம் செல்லுவேன்.
திருவிவிலியம் வாசித்தல், கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். இது மிகவும் முக்கியமானது ஒன்று. இது முதலாவது வசனம், ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை வாசித்து அறிந்து அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். முதலிலே நான் சொன்னது போல விண்ணப்பம் செய்தல், மற்றவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும். உங்களுடைய பெற்றோருக்காக, ஆசிரியர்களுக்காக, இன்னும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்மாருக்காக, இன்னும் இந்த உலகத்திற்காக, சுகீனமாயிருப்பவர்களுக்காக, இயலாமல் இருக்கிற ஒருவருக்காக, முதியோருக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக, இன்னும் வேலை செய்பவர்களுக்காக, படிப்பவர்களுக்காக, இப்படியாக நீங்கள் எல்லாருக்காக நீங்கள் செய்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் கேட்பார். அதனால இந்த விண்ணப்பம் செய்த நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிவான பிள்ளை என்றால் நீங்கள் நிச்சயமாக மற்றவர்களுக்காகவும் விண்ணப்பம் செய்ய வேண்டும். இப்பொழுது நாங்கள் நீங்கள் அந்த செய்த அந்த உருவ மட்டையை நீங்கள் உங்களோட அறையிலே நீங்கள் மாட்டி வைத்து அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் ஒருவரை அன்பு செய்யாத போது அதை நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஐயோ, நான் இன்றைக்கு அன்பு செய்யாம போய்விட்டு நான் அன்பு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் கொள்ளுங்கள். இப்பொழுது கடைசியாக நாங்கள் மனப்பாட வசனத்தின் கூடாக செல்வோம். அது இணை சட்டம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் பெரியவர்களாகும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். சிறு வயதில் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மனன வசனமும் உங்களோட மனதில் இருக்கும். நீங்க பெரியவர்களான பிறகு உங்களுக்கு மனதில் வைத்து கற்றுக்கொள்வது கஷ்டமாயிருக்கும். ஆகவே சிறு பிராயத்திலே நீங்கள் இந்த மனன வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாக, கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளாக, உங்கள் பெற்றோருக்கும் மற்ற எல்லாருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கற்பனையின்படி 5வது கற்பனையின்படி உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களை மதித்து நடங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் அருமையாக ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவார். நன்றி பிள்ளைகளே.